வணக்கம். ஹெலன்ஸ் இன்ஃபோ சேனல் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தினமும் 5 ஆங்கில வார்த்தைகள். இது பகுதி 4. ஏற்கனவே பகுதி 3 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். தினமும் 5 ஆங்கில வார்த்தைகளை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு 5 ஆங்கில வார்த்தைகள் பார்க்க போகிறோம். தெரிந்து கொள்வோம் 5 ஆங்கில வார்த்தைகள். முதலாவது நாம் காணப்போவது காஸ். CAUSE காஸ். காஸ் என்றால் காரணம். ஓகேவா? காஸ் என்றால் காரணம். வாட் இஸ் த மெயின் காஸ்? இதனுடைய முக்கிய காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஹூ காஸ் திஸ் ப்ராப்ளம்? யார் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம்? யார் கிரியேட் பண்ணது இந்த ப்ராப்ளத்தை? காஸ். CAUSE காஸ். காஸ் என்றால் காரணம். வாட் வாஸ் த காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்? அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல் உலகப் போருக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். காஸ் என்றால் காரணம். என்னது? காரணம். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லி. ஃப்ரீக்வெண்ட்லி அப்படி என்றால் அடிக்கடி. ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து போப்பா வீட்டுக்கு. ஓகேவா? நீ பாட்டுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை வர்றது, மாதத்துக்கு ஒரு தடவை வர்றது, இப்படி ஒரு டச்சே இல்லாமல் இருக்காத. ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து போப்பா வீட்டுக்கு. அந்த மாதிரி சொல்லும்போது அடிக்கடி. யூ ஹாவ் டு ஸ்டடி ஃப்ரீக்வெண்ட்லி. அடிக்கடி படிக்கணும். சும்மா ஏனோதான்னு படிக்கக்கூடாது, எப்பயாவது படிக்கக்கூடாது. அடிக்கடி டைம் எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீ படிக்கணும். ஓகேவா? அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்லி அப்படின்ற வேர்டு எங்கே யூஸ் பண்ணுறோன்னா அடிக்கடி, திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஃப்ரீக்வெண்ட்லின்ற வேர்டை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃப்ரீக்வெண்ட். ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்ன்றது ஒரே அந்த வார்த்தை ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடின்ற வார்த்தையை தான் சொல்லும். ஃப்ரீக்வெண்ட்லி இஸ் நத்திங் பட் அடிக்கடி. ஓகேவா? ஃப்ரீக்வெண்ட்லி. நெக்ஸ்ட்டு ஃபேபுலஸ். ஃபேபுலஸ். ஃபேபுலஸ்னால் இப்போ அடிக்கடி கமெண்ட்ரியில், கிரிக்கெட் கமெண்ட்ரியில் கேட்டிருப்பீங்க, வாட் அ ஃபேபுலஸ் ஷாட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்ன அருமையான ஒரு அற்புதமான ஒரு அடி, அற்புதமான ஒரு ஃபோர், அற்புதமான ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லும்போது ஃபேபுலஸ். ஃபேபுலஸ் என்றால் அற்புதமான, அதாவது ரொம்ப அதை பெருமைப்படக்கூடியது, அதாவது ரொம்ப உற்சாகப்படுத்தக்கூடியது. ஃபேபுலஸ். ஃபேபுலஸ் மூவி. இட் வாஸ் அ ஃபேபுலஸ் மூவி. அற்புதமான மூவிப்பா நம்ம நேற்று பார்த்தது. வி சா எ ஃபேபுலஸ் மூவி எஸ்டர்டே. நம்ம அருமையான ஒரு மூவியை நேற்று நம்ம பார்த்தோம். ஃபேபுலஸ் என்றால் அற்புதமான, அதாவது ஒன்றும் குறை சொல்ல முடியாது, அந்த மாதிரி அற்புதமானது அப்படின்னு சொல்ல வரும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஃபேபுலஸ். சூப்பர்னு சொல்லுவோம், கிரேட்டுன்னு சொல்லுவோம், மார்வலஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வழியில் இது ஃபேபுலஸ். ஃபேபுலஸ் என்றால் அற்புதமான அப்படின்ற ஒரு பொருள் கொள்ளும். அடுத்ததாக 4வது ஃபேண்டசி. ஃபேண்டசி. ஃபேண்டசின்னா கற்பனை உலகம், கற்பனையிலே இருக்கிறது ஃபேண்டசி. ஓகேவா? ஃபேண்டசி என்றால் என்ன? கற்பனை. ஃபேண்டசி என்பது கற்பனை, ட்ரீமிங், அந்த இதிலேயே இருக்கிறது, கனவுலேயே இருக்கிறது, கனவு உலகத்திலேயே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பயன்படுத்துகிற வேர்டு தான் என்னது? ஃபேண்டசி, கற்பனை. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஹானஸ்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான வேர்டு இது, ஹானஸ்ட். ஹானஸ்ட்னா என்ன? நேர்மை. நேர்மையாக இருக்கிறது, அதாவது எந்த விதமான குறைபாடு இல்லாமல் நேர்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, உத்தமமாக இருக்கிறது. இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹானஸ்ட்ன்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஹானஸ்ட் என்றால் நேர்மை என்று அர்த்தம். என்னது? நேர்மை என்று அர்த்தம். ஹானஸ்ட்னா என்னது? நேர்மை. இப்போ மறுபடியும் இந்த 5ஐயும் ஒரு தடவை நம்ம சொல்லி பார்த்துருவோம். முதலாவது காஸ், காரணம். இரண்டாவது ஃப்ரீக்வெண்ட்லி, அடிக்கடி. மூன்றாவது ஃபேபுலஸ், அற்புதம், அற்புதமான. 4வது ஃபேண்டசி, கற்பனை. ஃபேண்டசி, கற்பனை. 5வது ஹானஸ்ட், நேர்மை, உண்மை, உத்தமம். இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஹானஸ்ட்ன்ற வேர்டை நமக்கு சொல்லும். ஓகேங்களா? ஸோ நம்ம 5 பார்த்தது என்னென்னா காஸ், ஃப்ரீக்வெண்ட்லி, ஃபேபுலஸ், ஃபேண்டசி, ஹானஸ்ட். இன்றைக்கி இந்த 5 நம்ம பார்த்துருக்கோம். இந்த 5ஐயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே நமக்கு ஒரு 3 பாகங்கள் ஏற்கனவே இதில் போயிருக்கும். அதில் இருக்க 5 வேர்டையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதை பண்ணிவிட்டு இதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ எப்பயும் சொல்கிறது ஒன்று தான், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா? மீண்டும் இன்னொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.